அட முத்துராசு, ஐயா இந்த வருஷம் அளவு கோயில் கான்ட்ராக்டை எப்படியாவது முடிச்சாருமா? சரிங்க ஐயா. அது விஷயமா பெட்ரோல் பங்க் தர பார்க்கணும், ஏற்பாடு பண்ண. பண்ணிடுங்க ஐயா. அப்புறம் முத்துராசு வந்து அத்தா, என்னத்தா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயா நான் அப்புறம் பார்க்குறேங்க ஐயா. சரிப்பா, போயிட்டு வா. சரிங்க ஐயா. சொல்லுத்தா. ராத்திரி நீங்க சொன்ன விஷயத்த பத்தி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்பா. என்ன முடிவுத்தா? அவனை வேண்டாம் தானே முடிவு எடுத்திருக்க? அவன் அடியோடு மறந்துடுறான்னு முடிவு எடுத்திருக்க? சொல்லுத்தா. என்னத்த சொல்ற? என்ன என் மனசை மாத்திக்க முடியாதுப்பா. இப்பவும் சொல்றேன், நடராஜரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன்ப்பா. அத்தா, நான் முத்துரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீ இப்படி பேசின என்னத்தா? உண்மையை சொல்லணும்னா நீங்க எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் நடராஜ கல்யாணம் பண்ணோன்ற முடிவுல தீவிரமா இருக்கேன். அத்தா, ஆமாப்பா. ஆனா ஒரு விஷயம், நான் நடராஜ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது அவன் கூட சந்தோஷமா வாழ்றதுக்காக இல்லப்பா. அவனை கல்யாணம் பண்றது மூலமா அந்த வீட்டுக்குள்ள போகணும். எங்க அப்பாவை கொன்ன அந்த ராமநாதன் குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் சுக்குநூறாக்கணும். அந்த குடும்பத்தை பிரிச்சு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நடு தெருவுல நிக்க வைக்கணும். அதுக்காக தான் அவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்றேன். எத்தனை வருஷமா எதை லட்சியம் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதுதான்பா இப்ப எனக்கு லட்சியம். அந்த குடும்பத்தை நான் பழி வாங்குறேன்ப்பா. அத்தா, என்னத்தா பேசிக்கிட்டு இருக்க? அந்த குடும்பத்தை பழிவாங்க நினைச்சு உன் வாழ்க்கையை பாழாக்க நினைக்கிறியா? வேணா, அவனை மறந்துருத்தா, அது போதும். அதுக்கப்புறம் அந்த ராமநாதன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் இதை பத்தி பேசவே கூடாது, புரியுதா? இல்லப்பா, இத்தனை வருஷமா அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நம்மளால முடியல. அப்படின்னா என்ன பார்த்தோம்? எதிராளி நம்மளை விட பலசாலியா புத்திசாலியா இருக்கான்னு தானே அர்த்தம். நீங்க எங்க அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும்னா அந்த ராமநாதன் குடும்பத்தை கூடாரத்துக்கு வெளியில இருந்து தாக்க கூடாது. உள்ள போய் அந்த குடும்பத்துல ஒரு அங்கமாயி அதுக்கப்புறமா ஒட்டு மொத்தமா அந்த சாம்ராஜ்யத்தையே சுக்கு நூறாக்கணும். அதுக்கு நான் சொன்னதுதான் ஒரே வழி. அது மட்டும் இல்ல, எங்க அப்பாவை கொன்னவங்கள நானே நேருக்கு நேரா சந்திச்சு பழி வாங்கினாதான் என் மனசு ஆறும். அப்பதான் எங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ப்பா. இல்லத்தா, இருந்தாலும் அப்பா, எப்பவுமே நீங்க என் விருப்பத்துக்கு குறுக்க நிக்க மாட்டீங்கல்ல? இப்ப மட்டும் ஏன்பா மறுக்கிறீங்க? எப்பவும் உன் விருப்பம் என் விருப்பம்னு சொல்லுவீங்கப்பா. அதே மாதிரி இதையும் சம்மதம் சொல்லி நடத்திடுங்கப்பா. எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும்பா. அந்த ராமநாதனை கூடிய சீக்கிரமே சந்திச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. அத்தா, நான் சொன்னா சரியா இருக்கும்னு இப்பவும் நம்புறீங்கல்ல? நம்புறேன் அத்தா. அப்ப இதையும் செய்யுங்கப்பா. வேற எதுவும் சொல்ல வேணாம். வரேன். கூடிய சீக்கிரமே உன் வீட்டுக்குள்ள வரேன். உன் குடும்பத்தை நாசம் பண்றேன். நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? சரி சரி விடு விடு, பாத்துக்கலாம். அதை எடுத்து கொடு, எடு. 12 போட்டு எப்படி வெட்டுறேன் பாரு.
2 ஐயோ சரி பரவாயில்ல விடு. பொடி இதையே நகர்த்தின. இப்ப அவ வெட்டிடுவா பாரு. சொல்லிருக்கலாம். ஏத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பொழுது போகல காமாட்சியம்மா. அதுவும் இல்லாம இந்த விளையாட்டுல இங்க தானே விளையாட முடியும், அதான் விளையாடிட்டு இருக்கோம். ஏத்தா இன்னைக்கு என்ன நாள்? ஊரே ஒரே பரபரப்பா இருக்கு. நீங்க என்னடானா சாவகாசமா உட்கார்ந்து தாயம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு மறுபொங்கலாத்தா. மறுபொங்கலா? அப்படின்னா பொங்கல் முடிஞ்சு இன்னைக்குதான் எல்லார் வீட்லயும் கறி கஞ்சி சமைப்பாங்க. ஓ அது மட்டும் இல்ல, மறுபொங்க அன்னைக்கு வெள்ளைய சொல்லி மாத்திரிற மாமா மச்சான் மேலயும் மனசுக்கு புடிச்சவங்க மேலயும் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுவாங்க அத்தா. ஊருக்குள்ள போய் பாருங்க, அவ மஞ்சள் தண்ணியோட மாமா மச்சான துரத்திக்கிட்டு திரியறாளுங்க. நீங்க என்னடான்னா இங்க உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. காமாட்சி அம்மா, மஞ்சள் தண்ணி ஊத்துறதுன்னா இந்த 16 வயது நிலை படத்துல ஸ்ரீதேவி ஊத்துவாங்களே அதுவா? அதேதான். போய் உங்க ஆளுங்களை தேடி அவங்க மேல மஞ்சள் தண்ணி ஊத்தி குளிப்பாட்ட பாருங்க. நான் வாரேன். ஆமா, நீங்க எங்க போறீங்க? என்ன இப்படி கேட்டுப்புட்டீங்க? என் புருஷனை தேடி போறேன். மஞ்சள் தண்ணி ஊத்திடுவேன்னு என் புருஷன் காலையில எஸ்கேப் ஆயிட்டாரு. நான் அவரை தான் தேடி போயிட்டு இருக்கேன். மாமா நீங்க எங்க இருக்கீங்க? இருங்க மாமா, உங்களை தேடி வாரேன். நீங்க எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. உங்களை மஞ்சள் தண்ணியில குளிப்பாட்டியே தீருவேன். என்ன வேடா, நம்மளும் மஞ்சள் தண்ணி ஊத்த போலாமா? எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் அப்புறமா வரேன், நீங்க போங்க. மஞ்சு வா நாம போலாம். எப்ப ஏய் என்னப்பா இது வேட்டி விளம்பரத்துல வர்ற மாதிரி வெள்ளையும் சொல்லியுமா எங்க கிளம்பிட்டீங்க? அதுவானே, அது ஒண்ணும் இல்லைண்ணே, உங்களையே அப்பா வேட்டி செட்லாம் வாங்கி கொடுத்தாரா, போடவே இல்லை, அதான் சும்மா அப்படியே கெத்தா போட்டு வெளியே போலாம். நல்லா போட்டீங்க போ. ஏப்பா வெள்ளையும் சொல்லியமா போறதுக்கு உங்களுக்கு வேற நாளே கிடைக்கலையா? ஏன் இன்னைக்கு மட்டும் என்ன? ஏப்பா இன்னைக்கு மறுபொங்கலப்பா. ஊருக்குள்ள மஞ்சள் தண்ணி ஊத்துற திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அங்க பாருங்க. எங்க? வாவ், வாட் ஏ மெடிக்கல் மிராக்கிள். இந்த மனசுக்கு புச்சவங்க மேலே மஞ்சள் தண்ணி ஊத்துறதுன்னு சொல்லுவாங்களே, தட்டே பாத்திட்டே. எஸ் எஸ் உள்ள போய் துணியை மாத்திட்டு ஒளிஞ்சுக்கப்பா, இல்லைன்னா மஞ்சள் முகமே வருக, அதானே? அதேதான். அத்தை பாத்துக்கோ. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கதான் இருக்கேன்னு என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடாதீங்க. அடி ஆத்தி வந்துட்டாலே மஞ்சள் தண்ணியிலேயே குளிப்பாட்டுவாளே. தம்பி நான் இங்கிட்டு ஓடுறேன், நீங்க இங்கிட்டு ஓடுவா. ஊத்துங்க 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 ஊத்துங்க. வேணாண்டி என்ன சொல்றீங்க? வாங்கடா வாங்கடா வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. வாடா அந்த பக்கம் போவோம். இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடணும்டா. ஆமாண்ணே, அப்படியே இந்த ஊர்ல நமக்கு 5-6 மாமா மகளுங்க இருக்காளுங்க, குளிச்சுன்னு நம்ம மேல ஊத்த போறாளுங்க. யாருன்னே ஊத்த போறா? மஞ்சு, பொம்பளைங்க மட்டும்தான் தண்ணி ஊத்தணும்னு இல்லையா? பதிலுக்கு ஆம்பளைங்களும் ஊத்தலாமா? இதோ நானே இப்ப ஊத்துறேன். எப்படி முடிஞ்ச பொடி பார்க்கலாம். நான் பிடிக்கிறேன்.
அப்படியே ஓடி டிக்கெட் அவுட். ஏங்க என்னால ஓடிலாம் துரத்த முடியாது. ஒழுங்கா நீங்களே வந்துருங்க. கல்பனா ப்ளீஸ், கல்பனா விட்டு கல்பனா ப்ளீஸ். அதெல்லாம் முடியவே முடியாது. கிட்ட வாங்க. கல்பனா என்ன சொல்ற கல்பனா, கரையாயிடும். கரை நல்லதுங்க, தெரியாதா உங்களுக்கு? ஐயோ நான் பாத்தீங்களா, ஊத்திட்டேன். எப்படி மாட்டீங்க பாத்தீங்களா? மாட்டினது இருக்கட்டும், நீ எப்படி மாட்டுற பாரு. நமக்கு தான் இப்படி எல்லாம் ஊத்துறதுக்கு யாருமே இல்ல. கவலையே படாதடா, எனக்கு நீ இருக்கிற, உனக்கு நான் இருக்கிறேன். What do you mean? நம்ம மேல யாரும் ஊத்த மாட்டாங்க, நாமளே ஒருத்தர் மேல ஊத்திக்க வேண்டியதுதான். அதையும் பார்க்கலாம். ஓகே, तू उधर जाओ, मैं इधर में जा रहा हूं. उधर? பாத்துக்கலாம். ஓகே. மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா, மஞ்ச காட்டு வா வா மஞ்சள் மலரே ஒன்னு தாத்தா கொஞ்சம் நிலவே வா 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 வா. என்ன வரமாட்டேங்குது? மஞ்சள் நீரமே மஞ்சள் நீரமே மஞ்சள் நீரமே மஞ்சள் நீரமே மஞ்சள் நீரமே மஞ்சள் நீரமே. ஓ காட், என்னது இது? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாங் பாடி உங்களுக்கு சிக்னல் கொடுத்துருக்குறோம், கொண்டிக்கவே மாட்டேங்கிறாங்களே. ஒருவேளை பார்ட்டிக்கு மேட்டர் தெரியாது. She's taking the சொம்பு. ஆகா, get ready. ஸ்லோ மோஷன்ல வராங்க, நீ ரெடியா இரு. Oh my god, I am feeling shy. Who is the duck voice? என் மேல ஊத்துறதோட அது மேல ஊத்துறது பெட்டர்னு சொல்லாம சொல்றாங்களோ. வாட் இன்சல்ட். ஷே, அப்ப நம்ம மேல யாருமே தண்ணி ஊத்த மாட்டாங்க. ஒருவேளை வேதாஜி தான் மறைஞ்சு நின்று நம்ம மேல தண்ணி ஊத்துறாங்களோ. Where is she? மாமா, நான் தான் மாமா உங்க மேல தண்ணி ஊத்துனேன். மாமோய், மாமா மாமா எங்க போயிட்டீங்க? எல்லாம் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறாங்க. ஊத்துங்க ஊத்துங்க, நம்ம மேல ஊத்துறதுக்கு தான் யாரும் இல்ல. நீங்களா அதை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க நீங்க என் மேல மஞ்சள் தண்ணி ஊத்திருக்கீங்க? சரி, ஏதோ தெரியாம ஊத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இல்ல இல்ல, நான் தெரிஞ்சேதான் உங்க மேல மஞ்சள் தண்ணி ஊத்துனேன். மனசுக்கு பிடிச்சவங்க மேல இன்னைக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தலான்னு சொன்னாங்க. என் மனசுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதான் உங்க மேல. ஏங்க என்னங்க பிடிச்சிருக்குன்னா என்ன மீன் பண்றீங்க நீங்க? இல்லங்க, இந்த காலத்துல இதை விட ஒரு பொண்ணு அழகா ப்ரப்போஸ் பண்ண முடியுமா? அதான் என்னோட விருப்பத்தை உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். இனி நீங்க தான் சொல்லணும். என்னைக்கு சைக்கிள்ல மோதி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டோமோ அன்னைக்கே
என் மனச உங்ககிட்ட தொலைச்சிட்டேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் காத்துட்டு இருக்கேன். நான் வரேன். கண்ணை தூக்குறவங்க மட்டும்தான் சரியான வீரன்னு முடிவு பண்ணுவாங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கல்லை நம்ம தூக்கணும். இந்த நேரத்துல என்ன பண்றாரு? வேதா, இங்க வாயேன். வா, என்ன? அங்க பாரு. என்னடா அந்த கல்லு தூவே முடியல. பாவம் வேதா, எவ்வளவோ ட்ரை பண்றாரு டெய்லி. அவரால் அந்த கல்லை தூக்கவே முடியல. மாமா சொல்லிருக்காருலடி, உண்மையான அன்பு இருந்தாதான் அந்த கல்லை தூக்க முடியும்னா. அப்புறம் எப்படி முடியும்? நீ வேணா பாரு, இவரால இந்த கல்லை தூக்கவே முடியாது. கோயிலோட பெரிய பூசாரிங்கிற முறையில நம்ம பங்காளிங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன்ப்பா. 4-5 வருஷம் கழிச்சு இப்பதான் நம்ம கருப்பனுக்கு சாமி கும்பிட வச்சிருக்கோம். அதனால நம்ம முறைப்படி நம்ம பங்காளிகள்ல யாருக்கு முதல்ல அருள் வருதோ அவங்க தான் இந்த வருஷம் கச்சை கட்டி அருவா பிடிச்சு சாமி பெட்டி தூக்கி சாமி ஆடுற கொடுப்பனை உள்ளவங்க. அப்படி சாமி ஆடுறவங்க தான் இந்த வருஷம் எல்லாருக்கும் அருள் வாக்கு கொடுக்குற பாக்கியம் கிடைச்சவங்க. அதனால எல்லாரும் மனசார கற்பனை வேண்டிக்கங்க. ஏய் கூட்டுக்காரங்களா, என்ன சும்மா இருக்கீங்க? எல்லாரும் வாங்குங்கப்பா. சாமி, இன்னும் யாருக்கும் அருள் வரல. அருமையா
நம்ம சாமி நம்மளை விட்டு எங்க போயிடுவான்? கருப்பை இறங்கி வருவான். பிரியமந்த கருப்பம், மனசிறங்கி வாயா. கருப்பா, கோவிக்காம இறங்கி வாயா. கருப்பா, வாயா. கருப்பா, கோவிக்காம இறங்கி வாயா. ஏய், கருப்பை வந்துட்டான். உங்களை எல்லாம் குலம் கொடுக்கத்தான். ஐயா பூசாரி வந்துருக்குது யாருன்னு கேளுப்பா. ஐயா, யார் யா நீ? ஊரு கத்திக்கிட்டே இருந்தா என்ன? யாரு